ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் எஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான மீன் குழம்பு. இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். பாறை மீன் நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். தலை எல்லாமே எடுத்திருக்கேன். எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இப்போ அந்த மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஒரு 400 கிராம் எடுத்துருக்குது. நல்லா தொளிச்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குது. அப்புறம் வரமிளகாய் காரம் ஒரு 6-7 மிளகாய் எடுத்துருக்குறேன். அப்புறம் இது கறி மசால் பொடி. இது வெறும் மல்லி, ஜீரகம், மிளகு போட்டு நாங்கள் தயாரித்த பொடி. அந்த பொடி தான் போட போகிறோம். அது காரம் பத்தாதுங்கிறதுனால இப்போ ஒரு வரமிளகாய் போடுது. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு. புளி ஒரு சின்ன மாங்காய் சோடு சைஸ் எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு புளி ஊற்றணும். கரைச்சி நல்லா ஜூஸ் எடுத்து. தேங்காய் ஒரு கம்மியாக தான் எடுக்கிறேன், ரொம்ப போடக்கூடாது. அதனால் ஒரு 1/4 மூடிக்கு பக்கம் வருது. அந்த அளவுக்கு எடுத்துருக்குது. இப்போ மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, 2 தக்காளி எடுத்துருக்குது. தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு, வெந்தயம். சரி, எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ அடுப்பத்தை வச்சு வடச்சட்டி வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வணக்கிக்கலாம். அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வரமிளகாய் போட்டுக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா வணக்கிடலாம். இப்போ இந்த அளவுக்கு வணங்கினா போதும், ரொம்ப வணங்க வேண்டியதில்லை மீன் குழம்புக்குங்காட்டிக்கு. இது கூட இப்போ இந்த மசால் பொடி ஆட் பண்ண போகிறோம். வெறும் இதில் மல்லி, வரமிளகாய், ஜீரகம், மிளகு போட்டு தான் அரைச்சது. இது கூடவே மஞ்சத்தூளும் போட்டுடலாம். தேங்காயும் தீரி வச்சு உள்ள போட்டுடலாம். எல்லாம் போட்டு ஒரு பெரட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம்.